வணக்கங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக படித்து நல்லா மெமரைஸ் பண்ணி அதை எக்ஸாமில் அப்ளை பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஃப்யூச்சரில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் 56 ஃபார்முலே பார்த்துருந்தோம். இப்போ 57லேருந்து பார்க்கலாம். Now electric current I is equal to Q by T. Qங்கிறது charge by time. That is charge by timeங்கிறது தான் electric current. ஸோ இதோட யூனிட் வந்து ஆம்பியர். ஆவரேஜ் கரண்ட் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி. இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், அதாவது அந்த டயத்தில் பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் என்ன கரண்ட் இருக்குது. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா டி கோஸ் டு 0 டெல் கியூ பை டெல் டி அல்லது டிக்யூ பை டிடி. யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலம் per 1 செகண்ட். அடுத்து வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இன்ட்டு டவ். ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ வெக்டார் பை எம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ வெக்டாரை தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இ டவ் பை எம் இன்ட்டு இ வெக்டார். விடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு இ வெக்டார். இதில் மியூ அப்படிங்கிறது என்னது? மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். mu is equal to E tau by m. Mobility of electrons mu is equal to Vd vector by E vector. Modulus of Vd vector by modulus of E vector. SI unit of mobility meter square by volt second. Next Ohm's law வந்து microscopic model பார்க்க போகிறோம். Current I is equal to NEAVD. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடிங்கிறது. கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ. ஐங்கிறது கரண்ட், ஏங்கிறது ஏரியா. யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி என்ன? ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் ஈக்குவல் டு என்இவிடி. current density J is equal to minus NE square tau by M into E vector. அதாவது VDக்குள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ current density வந்து J is equal to minus sigma Eன்னு மாறுது. இப்போ இது கன்வென்ஷனல் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது கன்வென்ஷனல் கரண்ட் அது. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட கரண்ட் டென்சிட்டி J is equal to sigma into E. சைன் மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்தது சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி. தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவ் பை எம். ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு அதே மாற்றி போட்டால் எம் பை NE ஸ்கொயர் பை டவ். ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 1 பை சிக்மா. ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை கண்டக்டிவிட்டி. அது கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் எழுதுகிறோம். தட் இஸ் J வெக்டார் டாட் A வெக்டார். Number of electrons flowing per second n is equal to IT by E. Q is equal to IT. Therefore n is equal to Q by E ன்னு வருது இல்லையா, அது ITன்னு போட்டு எழுதுகிறோம். Ohm's law potential difference V is equal to E into L. இது வந்து V into EDன்னு படிச்சிருப்பீங்க. V into EL. கரண்ட் டென்சிட்டி J is equal to sigma E. இப்போ தான் பார்த்தோம். sigma V by Lன்னு போடலாம். அதையே நம்ம இதுக்கு முன்னாடி V is equal to ELலேருந்து இந்த E கண்டுபிடிச்சி போடுறேன். that is J is equal to sigma E is equal to sigma V by L. கரண்ட் டென்சிட்டி J is equal to I by A ஃபார்முலா தெரியும். ஸோ ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணி sigma V by Lன்னு போடுறேன். potential difference V is equal to I into L by sigma A. R is equal to L by sigma A அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 by sigmaக்கு பதிலாக ரோன்னு போடலாம் இல்லையா, அதனால which is equal to rho L by A. then V is equal to என்ன கிடைக்கும்? IR கிடைக்கும். Ohm's law. that is V is equal to IR. resistance R is equal to V by I. now resistors in seriesல நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது V is equal to V1 plus V2 plus V3 இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் எடுத்து அதுலேருந்து கொண்டு வந்து கடைசியில் என்ன கண்டுபிடிப்போம்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து R சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு R1 plus R2 plus R3 போடுவோம். இதே பேரலல் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது I is equal to I1 plus I2 plus I3ல ஸ்டார்ட் பண்ணி அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறப்ப 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ன்னு கண்டுபிடிப்போம். இதில் நீங்கள் என்ன பண்ண மறந்துடுவீங்கன்னா 1 by RPயை கண்டுபிடிச்சா RP வெளியே எழுதுவீங்க. அப்படி கிடையாது, அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும் நீங்கள் ஆன்சரை. Next, resistivity of the conductor. That is rho T is equal to rho naught into 1 plus alpha T minus T naught. So rho Tங்கிறது resistivity at temperature T degree Celsius. Rho naught அப்படிங்கிறது resistivity at temperature T naught degree Celsius. ஆல்ஃபாங்கிறது temperature coefficient of resistivity.
Now temperature coefficient அதே ஃபார்முலாலேருந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் சைட் கொண்டு போய் ஆல்ஃபா சிக்கல் rho t minus rho naught by rho naught into t minus t naught. So for conductors, this temperature coefficient is positive. If the temperature of the conductor increases, the resistivity increases. Now the resistance of the conductor, அதே மாதிரி எழுதலாம். resistivity பார்த்த மாதிரியே resistance-உம் பார்க்கலாம். That is RT is equal to R0 into 1 plus alpha into T minus T naught. Temperature அதே மாதிரி தான். Temperature coefficient alpha is equal to RT minus R0 by R0 into T minus T naught. ஸோ இதை கம்பேர் பண்ணி படிங்க இல்லையா. முதல்ல டெம்பரேச்சருக்கு ரெசிஸ்டிவிட்டி போட்டதில் ரோ போட்டிருப்போம், இங்கே ரெசிஸ்டன்ஸில் ஆர் போட்டிருப்போம் ஃபார்முலாவில். அவ்வளோதான். இப்போ செமிகண்டக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார் செமிகண்டக்டர்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ கண்டக்டர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ்னு வரும். இங்கே டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். செமிகண்டக்டர் வித் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் தெர்மிஸ்டர். The resistance of certain materials becomes zero below transition or critical temperature, that is called superconductivity. Superconductivity ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். அந்த டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அந்த superconductivity first observed by Kamerlingh once. Mercury exhibit superconductivity at 4.2 Kelvin. 4.2 Kelvinல அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அடுத்தது பவருக்குள்ள ஃபார்முலா. 4 ஃபார்முலா இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தட் இஸ் P is equal to dW by dt. அதாவது நம்ம எவ்வளோ டயத்தில் இந்த ஒர்க்கை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பவர். ஸோ P is equal to Wங்கிறது ஒர்க்கு, dW by dt. யூனிட் வந்து ஜூல் பர் செகண்ட். தென் P is equal to நமக்கு ஏற்கனவே W is equal to VDQன்னு தெரியும் இல்லையா. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V into dQ by dt வந்து ஐன்னு வருமா. அப்போது P is equal to VI. தென் P is equal to Vக்கு பதிலாக IR போட்டிங்கன்னா I square R. தென் P is equal to Iக்கு பதிலாக V by R போட்டிங்கன்னா V square by R. ஸோ பவரோட 4 ஃபார்முலா இருக்குது. இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியம். தட் இஸ் P is equal to dW by dt, P is equal to VI, P is equal to I square R, P is equal to V square R. யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து ஜூல். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கிலோவாட் ஹவர். 1 kilowatt hour is equal to நம்ம அதை ஒரு 1 யூனிட் சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பில் போடும்போது 1 யூனிட் 2 யூனிட் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அது வந்து 1 kilowatt hour. ஸோ 1 kilowatt hour நான் ஜூலில் எழுத போகிறேன். கிலோவாட்டுக்கு பதிலாக 1000 வாட்டுன்னு போட்டுக்கோங்க. ஹவருக்கு பதிலாக 3600 செகண்ட் போட்டுக்கோங்க. அது 60 into 60 which is equal to 3.6 into 10 power 6 ஜூல் வரும். இப்போ 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power 6 ஜூல். Then internal resistance V is equal to E minus IR. So the EMF E minus I into R. IRங்கிறது internal resistanceால வரக்கூடிய அந்த voltage. So V is equal to E minus IRல IR is equal to E minus Vன்னு எழுதலாம். IR by I capital R is equal to E minus V by V. ஏன்னா V is equal to capital IR தானே. அது இந்த பக்கம் V போட்டுக்கோங்க, இந்த பக்கம் IR போட்டுக்கோங்க. ரெண்டு சேம் தான். போட்டோம் அப்படின்னா R is equal to E minus V by V into Rன்னு கிடைக்கும். இது P is equal to என்ன, I into IR plus IR. So P is equal to I square R plus I square R. அடுத்து cells in series. If internal resistance is less than, very less than capital R, then I is equal to NE by capital R. If capital R is very less than internal resistance, then I is E by R. இதில் எது அதிகமாக இருக்குது, NE by R தான் நமக்கு கரண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ series is better when internal resistance is very less than R. இப்போ cells in parallel பார்க்குறோம். If internal resistance is very less than R, then I is equal to E by R. If capital R is very less than small r, then I is equal to NE by R. இப்போ NE by R தான் அதிகம் கரண்ட்டு. Therefore, it is better when capital R is very less than small r. Cells in parallel. Just first rule, current rule. Current entering the junction is taken as positive. Current leaving the junction is taken as negative. Then Kirchhoff's second rule, voltage rule. ஸோ இதில் பாருங்கள் V is equal to IR. ஸோ அந்த கரண்ட்டோட டைரெக்ஷனில் இருந்தால் அது ப்ளஸ்ஸு. தென் V is equal to IR. இது கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அதில் மைனஸ் IR போட்டுக்கோங்க.
ஸோ இதே செல் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது மைனஸ் டு ப்ளஸ் போகும்பொழுது, தட் இஸ் மைனஸில் குறைஞ்சதுலேருந்து கூடினதுக்கு போகும்போது அதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதே இது கூடினதுலேருந்து குறைஞ்சது ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகும்பொழுது குறைஞ்சிருது இல்லையா, அப்போ மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. தட் இஸ் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈன்னு எடுக்கணும் இங்கே. தென் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் என்ன, பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ், எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். ஸோ அம்மீட்டர் வந்து நமக்கு கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். வோல்ட்மீட்டரை வச்சு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பேரலல் கனெக்ஷன் கொடுக்கணும். கேல்வனோமீட்டர் வச்சு நம்ம ரொம்ப சின்ன கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். பொட்டன்ஷியோமீட்டரில் உள்ள ஃபார்முலா என்ன, இ இஸ் ஈக்குவல் டு ஐஆர்எல், இ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல். இப்போ ரெண்டை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு செல்லில் இ1 பை இ2 இஸ் ஈக்குவல் டு எல்1 பை எல்2. அடுத்து internal resistance of a cell by potentiometer, that is small r is equal to capital R into L1 minus L2 by L2. Then Joule's law, H is equal to VIT, அது V is equal to IR போட்டிங்கன்னா I square RT கிடைக்கும். H is equal to I square RT. ஸோ இதில் எல்லா ஃபார்முலாவும் நல்லா படிச்சுக்கோங்கம்மா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்டுமா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 3யில் பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.